என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் உபவாசிச்சு அழுதேன். என்ன ஆயிடுச்சு? இப்ப எப்படி அழுதேன்? என் ஆத்துமாவை அழுது அழுது ஆத்துமா வாடிச்சு. ஆத்துமா வாடிட்டா நான் ஆண்டவரோட கனெக்டே ஆக முடியாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு, ஒரு ஊழியக்காரன் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. இந்த பகுதிகளில் என் பிள்ளைங்கள்லாம் சரியாகணும் அழகாக பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசும்போதே பாஸ்டருக்கு தோணும், கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை பலமாக இருக்கும், கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை பலமாக இருக்கும், நிச்சயமாக அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஆசை ஒரு மெய்ப்பனுக்கு இருக்கும். இனி அவங்க துக்கமுகமாக இருக்க மாட்டாங்க, அவங்க பலன் ஆயிடும் சொல்லி அந்த வார்த்தைகள் பேசும்போதே மெய்ப்பனுக்கு அந்த ஆடுகள் ஞாபகம் வரும். கண்டிப்பாக இந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்துன்னு இவ்வளோ பிரசங்கம் பண்ணி பாஸ்டர்லாம் உற்சாகமாக நினைக்கிறப்போ அதே கம்ப்ளைண்ட்டோட நிற்பாங்க. இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணதா நீ பண்ண ஐயா, நீ பண்ணுறத பண்ண ஐயா, நான் என் கடமை உங்ககிட்ட வந்த உடனே நான் சொல்கிறத என்ன செய்யணும்? இவங்க யாருன்னா வாடிப்போன ஆத்துமா. என்ன ஆத்துமா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இவங்களுக்கு வேர்டே உள்ள போவாது, வார்த்தை என்ன செய்யாது. என்ன பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நான் தான் அப்படின்றீங்களா? என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஃபேனை பார்க்கறது, லைட்டை பார்க்கறது, குழந்தைய பார்க்கறது. குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாயா, நான் வெளியே வந்துட்டு ஜெபம் பண்ணுறப்ப வந்துடுறேன், வெளியே போயிடுவாங்க. இப்படியே ஒரு 1.5 மணி நேரத்தை காலி பண்ணிட்டு வசனமே கேட்காம நேராக வந்து கடைசியா உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் எவ்வளோ தான் பண்ணுவார் பாவம். எங்கள் விசுவாசம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது, நீ சக்ஸஸ் பண்ணிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்படியே கீழே ஃபோன் பண்ணி ஐயா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன பண்ணா? ஒன்றும் இல்லையா, முடிச்சுட்டு அதுதான் கால் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி கால் தான் வருது. இப்போ அந்த மாதிரி கால் பண்ணது எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஊழியக்காரங்க வந்து இங்கே நிற்கும் போது உங்களை பார்த்த உடனே அப்படியே முகம் எப்படி இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி வெற்றி பெற்ற களிப்பு முகத்தில் தெரியணும். ஆமென். நீங்க ஃபீலிங்கா வந்து ஐயாவுக்கும் முடியாது, ஆண்டவருக்கும் முடியாது. ஏன்னா ஃபார்முலா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்துமா வாடுகிற மனிதர்கள் யாருன்னா வசனமே கேட்க மாட்டாங்க, ஆனா ஜெபிச்சா நடக்கணும்னு நினைப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவங்க சிந்தைகள் பிரசங்கத்தில் இருக்குவே. நீங்க வேணா பாருங்க, அப்படிப்பட்ட நபர் உங்க பக்கத்தில் கூட இருப்பாங்க, திரும்பி பாருங்க. பிரசங்கத்தை கவனிக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? அவரு பேசுவார், இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிக்க மாட்டாரா? ஐயா சாப்பாடு வேற வச்சுட்டு குழம்பு தாளிக்காமல் வச்சுட்டு வந்துட்டேன், போய்தான் அதை வேற செய்யணும் வேற அப்படின்னு இவங்க மைண்டு ஃபுல்லாக வசனத்திலே இருக்காது. இந்த ஆத்துமா ரொம்ப டல்லாயிரும். என்ன ஆயிரும்? வசனம் கேட்காத ஆத்துமா என்ன ஆயிரும்? வார்த்தையை ரொம்ப நீங்கள் விரும்புகிற ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் ஆத்துமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சுக்கிட்டே உங்களை பலப்படுத்திக்கிட்டே உங்கள் முகத்தை மலர செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க கேட்க 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 பலன் அடைவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வழி இருக்குங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வெளிப்பாட்டின் ஆவியிலிருந்து ஒரு வசனத்தை கேட்கும் போது நேரம் உங்க ஆத்துமாவில் போய் டக்குன்னு உங்க ஆத்துமாவை பூரிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உன்னை சுத்தி என்ன இருக்குது விஷயம் இல்லை, உன்னை சுத்தி இருள் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தீபமா நிற்கும். அது உனக்கு பயத்தை தராது, அது உன் மனசை வாட பண்ணாது, அது உங்களுக்கு ஒரு புது பேரனை கொடுக்கும். என்ன இருள் இருந்தா என்ன, கர்த்தர் வார்த்தை எனக்கு இருக்கு, அது என்னை உயிர்ப்பிக்கும். ஆமென்.